வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷனில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது அசாம் மாநிலம். அசாம் மாநிலத்தில் மொத்தமாக 14 லோக்சபா தொகுதி இருக்குது. ஸோ இந்த மாநிலத்தில் இன்றைக்கி டேட்டில் லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அசாம் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நம்மோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கும் அடுத்த வருடம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் அங்கே யார் இப்போது ஆட்சியில் இருக்கிறாங்க, எவ்வளோ சீட் பிடித்திருக்கிறாங்க, வரக்கூடிய இன்றைக்கி டேட்டில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு இருக்கும், லோக்சபா தேர்தலோட கம்பேர் பண்ணும்பொழுது யாருடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க கருத்து கணிப்புக்குள்ளே போகலாம். இந்தியா டுடே அண்ட் சி வோட்டர் சேர்ந்து எடுத்த மூட் ஆஃப் தி நேஷன். தற்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 14 தொகுதியில் என்டிஏ 11 இடத்துலையும் இந்திய அலையன்ஸ் 3 இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டசபைக்குன்னு பார்த்தோம்னா 126 இடங்களில் தற்பொழுது என்டிஏ அலையன்ஸ் 84 இடங்களை பிடித்து ஆட்சியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா 2 எதிர்கட்சி இருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸ் காங்கிரஸ் 22 இடத்துலையும் மற்றொரு எதிர்கட்சி 20 இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது, லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சி வோட்டர் அண்ட் இந்தியா டுடே அவர்களினுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ் 49% வாக்கை பெறுவார்கள் அப்படின்னும் காங்கிரஸ் கூட்டணி 37% வாக்கை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு லோக்சபா தேர்தலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ் 2% வாக்கை அதிகரிச்சிருக்கிறாங்க, 47லேருந்து 49. அதே மாதிரி இந்திய அலையன்ஸ் 39லேருந்து 37 அப்படின்னு சொல்லி 2% வாக்கை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி 10லேருந்து 12 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 2லேருந்து 4 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது சீட் வைஸ் பார்க்கும் பொழுது லோக்சபா தேர்தலில் என்ன நிலவரம் இருந்ததோ அதே நிலவரம் தான் இப்பொழுதும் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது 2% வாக்கை இந்திய அலையன்ஸ் இழந்திருக்கிறாங்க, என்டிஏ அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது 2 பேருமே கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் தற்பொழுதும் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்ததுன்னா நிலவரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இதே மனநிலைமையில மக்கள் இருந்தார்கள் அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மீண்டும் 3வது முறையாக அசாமில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.